ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் கிளம்பியாச்சு. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணி பையன், எங்கள் பாப்பா எல்லாருமே சேர்ந்து சூப்பரான பிளேஸுக்கு வந்திருக்கோம். இதுதான் மேட்டூரில் இருக்கக்கூடிய 4 ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆறு, காவேரி ஆறு. ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். நீங்களும் இதை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு உள்ளே இருக்க கல்லுங்க, பாறைகள்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறது இது தாங்க 16 கண் பாலத்து வழியாக வரக்கூடிய தண்ணி. இது வந்து நம்ம இறங்கி வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே பைப்பு இருக்குது. ஸோ அது கேட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து போக முடியாது. அதனால் நான் ரன்னிங்லேயே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்திருக்க இடம் இது தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு 2 கண் பத்தாது. மலைகளுக்கும் பாறைகளுக்கும் நடுவால் சில்வர் கலரில் ஒரு கலர் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. 16 கண் பாலத்து வழியாக வரக்கூடிய தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். ஒரு சின்ன கோடு மாதிரி போகுது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு வந்தாச்சு. இது தாங்க 16 கண் பாலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாலம். இங்கே இருக்க தண்ணியை பார்க்குறதுக்கு திருவிழாவுக்கு போகிற மாதிரி தான் எல்லாருமே வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். வந்து சந்தோஷமாக அந்த தண்ணி வரதெல்லாம் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. 16 கண் பாலத்து வழியாக வரக்கூடிய தண்ணீர் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் போகும். இதுக்கு ஆப்போசிட்டே வந்து 16 கண் பாலம் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 16 கண் பாலத்து வழியாக வண்டிகை போகிறதெல்லாம் அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து அலௌடு கிடையாது. இந்த பாலத்து வழியாக நம்ம நின்று தண்ணி வரதை வந்து பார்த்துக்கலாம். இந்த பாலத்து வழியாக தண்ணி வரும்போதே நிறைய பேர் வந்து கடை போட்டு வச்சுக்குவாங்க. ஸ்நாக்ஸ் கடைங்க, கருவாடு, கடலக்காய், சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்கன்னு நிறைய கடை போட்டிருப்பாங்க. ஸ்வீட்ஸ் இருக்கும், பலகாரம் இருக்கும். எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே நாம் வந்து இங்கே தண்ணி வரதை பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தென்னை மரங்களுக்கு நடுவால் அப்படியே மெதுவாக நமக்கு வரக்கூடிய 16 கண் பாலத்தை பாருங்கள். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்போல்லாம் பஸ் வந்து அலௌடு, அந்த 16 கண் பாலம் வழியாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேட்டை ஒட்டி தண்ணி வந்து தவழக்கூடியதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன்.
பட் இப்போ வந்து அது அலோடு இல்ல. லாஸ்ட் இயரை விட இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இருந்தாலுமே வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கே வருஷம் வருஷம் தண்ணி திறந்து விடும்போதெல்லாம் நாங்க பார்க்க வருவோம். அது கூடவே இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னா, இந்த பாலம் வந்து கட்டும்போது என்னுடைய ஹஸ்பண்டும் கூட வேலை செஞ்சுட்ருந்தாங்க. ஒரு 4, 5 பில்லர்ஸ் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சு குடுத்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கம்பி சென்ட்ரிங்ல இருக்காரு. ஸோ, அப்போ நான் இந்த இடத்துக்கு இந்த பாலம் கட்டுற ஸ்டார்ட்டிங்கில வந்து நான் வந்திருக்கேன். வந்து இங்கே தான் வருது பாலம்னு சொல்லி எல்லாம் காட்டும்போது, நாம்ப கட்டின பாலத்திலேயே வந்து நம்ம நிக்கும்போது எவ்வளோ செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அவ்வளோ ஹாப்பியோட இருக்கேன். அதுவும் என்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரும்போது, அவர் நான் இங்கே தான் இந்த இடம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாரி செஞ்சேன். இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லும்போது, ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நீங்களும் இந்த தண்ணி வர அழக எல்லாத்தையும் ரசிச்சு பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.
எவ்வளோ அழகான இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணியில் கால் வைக்கலைன்னா எப்படி? அதனால் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எவ்வளோ நேரம் மேலேயே நின்று பார்த்துட்ருக்கிறது, தண்ணிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். பாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் பெரிய பெரிய கல்லுங்க, செடி கொடின்னு நிறைய இருந்தது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக நாங்கள் போனோம். என்னோட ஹஸ்பண்ட் வேக வேகமாக வந்து தண்ணிக்குள்ளாரையே நின்றுட்டாங்க. சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் பையனை தூக்கிக்கிட்டு எங்கள் பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு மெதுவாக பார்த்து பார்த்து இறங்கி வந்தோம். அப்போவும் வந்து என்னோடய அண்ணியும் எங்கள் பாப்பாவும் ஸ்லோவாக தான் வந்தாங்க. நான் வேகமாக போய் இயற்கை கொடுத்த இந்த அழகான தண்ணியை காவேரி தாயை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன வேலை தானே, வீடியோ ஷூட்டிங் தான். இந்த இடம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லா வீடியோவையும் நான் கவர் பண்ணிக்கிட்டு எங்கள் அண்ணன் பையனுக்கு தண்ணியை பார்த்ததுமே பயம் எடுத்துக்கிச்சு. அவனை கொஞ்ச நேரம் பயம் காட்டிக்கிட்டு என்னோட பொண்ணும் செம்ம ஹாப்பியாக இருந்தா. இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இங்கே வந்ததும் தண்ணியை பார்த்ததில் டைம் போனதே தெரியல. கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த தண்ணிக்கும் அந்த வானமும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.